இந்தியன் ஸ்காட்லாண்டை பார்த்து எனக்கு நெஜர் ஸ்காட்லாண்டை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நம்ம லைஃப் எப்படி ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எடுக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஹாய் மக்களே, வெல்கம் டு விபாஸ் வானவில். இப்போ நம்ம வந்திருக்கிறது எலியன் டோனன் கேசல். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஹைலாண்ட்ஸில் இருக்குது, ஸ்காட்லாண்டில். ஹைலாண்ட்ஸ்னாலே ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த இடம் எதுக்கு ஃபேமஸ் தெரியுமா? நம்மளுக்கு வந்து இந்தியாவில் ரொம்ப கனெக்ட் ஆகிற ஒரு இடம் எங்கே தெரியுமா? குச் குச் ஹோதா எடுத்த படம். அந்த படம் எடுத்த அந்த ஒரு சாங் வரும் இல்லையா, அது எடுத்தது இங்கே தான். சாங் தான் நினைக்கிறேன், எனக்கு ஹிந்தி படம் அவ்வளோவா தெரியல. அது எடுத்தது இங்கே தான். ஸோ இங்கே நிறையா மூவிஸ் எடுத்துருக்குறாங்க. ஐலாண்டர்ன்ற ஒரு மூவி எடுத்துருக்குறாங்க. இது ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஆனால் எனக்கு வந்து போன தடவை வந்தபோது இங்கே ஃபுல்லாக தண்ணி இருந்தது ஆகஸ்ட்டில். இப்போ வந்து ஃபுல்லாக இந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே டிக்கெட்ஸ்லாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட்டுக்கு வந்து 11 பவுண்டு கேசலுக்குள்ளே போகிறதுக்கு, வெறும் அந்த பிரிட்ஜுக்கு மட்டும் போகிறதுக்கு 3 பவுண்டு தான், அதாவது 300 ரூபா. இப்போ நாங்கள் வெறும் பிரிட்ஜுக்கு மட்டும்தான் போகிறோம். ஆக்சுவலாக வந்து கேசலில் வந்து பார்த்திங்கன்னா 2 கட்டில், அவங்களோட பொருள் அந்த மாதிரி தான் இருக்குது. உள்ளே ரொம்ப பெருசாக இல்லை. ஸோ அதனால் வெளியிலே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். லாக் டுச், லாக் லாங், லாக் ஆல்ச், இந்த 3 லேக்கும் வந்து சங்கமிக்கிற இடம் தான் இது. 2001 இங்கே வந்து சென்சஸ் எடுத்துருக்குறாங்க. இங்கே எவ்வளோ பாப்புலேஷன் கணக்கு எடுத்துருக்காங்கன்னா, இந்த மொத்த ஐலாண்ட்லேயும் வந்து ஒருத்தர் தான் அப்படின்றது தான் சென்சஸ் எடுத்திருக்காங்க. இங்கே மேக்ஸிமம் டூரிஸ்ட் தான் வருவாங்க. நீங்கள் இங்கே வரும்போது பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக வந்து ஒன்றுமே இருக்காது. நான் சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து கார் எடுத்துகிட்டு வர முடியும், பஸ் ஒன்றுமே இருக்காது. நீங்கள் வந்து இந்த மாதிரி இங்கே நிறையா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேன்லாம் நிற்குது. இந்த மாதிரி டூர் ஆப்ரேட்டர்ஸோடு வர்றது வந்து பெட்டர். இல்லைனா வந்து கார் வந்து எடுத்துகிட்டு வர்றது பெட்டர். நீங்கள் பட்ஜெட்டில் முடிக்கணுன்னா இந்த மாதிரி டூர் ஆப்ரேட்டர்ஸோடு வர்றது பெட்டர். இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப சினிமாட்டிக்கான பிளேஸு. இங்கே நிறைய படம் அதனால தான் எடுத்துருக்குறாங்க. லாக் அப்படின்னு சொல்கிறது வந்து லேக்கை தான் அப்படி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இதுக்கும் மற்ற இங்கே ஸ்காட்லாண்டில் இருக்கிற மற்ற லேக்ஸ்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சால்ட் வாட்டர் லேக்கு. அதாவது நம்ம ஊரில் வந்து பார்த்தா அந்த பேக் வாட்டர் சொல்லுவாங்க இல்லையா, கடலுக்கு அந்த பேக் வாட்டர் அப்படின்னு சொல்கிற இடம் ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற நம்ம ஊர் பிச்சாவரத்தில் பேக் வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது தான் இவங்க வந்து இதையும் லேக்கு தான் சொல்கிறாங்க. இந்த இடத்தோட பேர் எலியன் டோனன் அப்படின்ற பேர் வந்து எங்கே வந்திருக்குன்னா, ஐலாண்ட் ஆஃப் டோனன் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். இது யாருக்கு அப்புறம் யார் பேரில் வந்திருக்குன்னா, டோனன் ஆஃப் எக் அப்படின்றவரோட பேரில் வந்திருக்கு. அவர் யாருன்னு பார்த்தா ஒரு செல்டிக் செயின்ட், ஒரு கிறிஸ்துவத்தை சேர்ந்த ஒருத்தர். செல்டிக்ன்ற அவங்க கிறிஸ்டியானிட்டியை தான் சொல்கிறாங்களான்னு தெரில. அவர் ஒரு துறவி, அவரோட பேரில் தான் வந்திருக்கு. அவர் வந்து எப்போ இறந்துருக்காருன்னா 617வது வருஷத்தில் இறந்துருக்காரு. அவர் இங்கே ஒரு சர்ச்சு கூட கட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதோட எந்த தடயமும் இல்லை. இந்த கேசல் வந்து பார்த்திங்கன்னா 1719வது ஆண்டு வந்து இடிக்கப்பட்டிருக்கு. லைக் கவர்மெண்ட் ஷிப்பால் வந்து அழிக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் 20ஆம் நூற்றாண்டில் இதை கட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 20ஆம் நூற்றாண்டில் கட்டின அந்த இதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த கேஸில் தான் பார்த்துட்ருக்குறீங்க. இதனால் ஜான் மெக்ரி அப்படின்றவர் தான் இதை கட்டிருக்காங்க. இது எந்த ஆண்டு, எவ்வளோ பழமையான ஒரு எப்போ கட்டப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தானா 13ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டப்பட்டிருக்கு.
நீங்கள் ஹிஸ்ட்ரின்னு எடுத்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்தோன்னா சண்டை அவ்வளோதான். இந்த யூகேயில் இருக்கிற முக்காவாசி கேசலில் இருக்கிறது இவங்க அவங்கள பிடிச்சாங்க, அவங்க இவங்கள பிடிச்சாங்க, இப்படி தான் போயிட்டே இருக்கும். அதனால தான் இந்த தடவை இந்த கேசலோட அழகை மட்டும் பார்க்கலாம், ஹிஸ்ட்ரி பார்க்க வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். நாங்கள் ஏற்கனவே இங்கே வந்தபோது இங்கே நிறையா தண்ணி இருந்தது. அதாவது இதோட சீசன் டைம் வந்து பார்த்தோன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இதுதான் இதோட சீசன் டைமு. நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா அந்த மந்த்தில் நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். இப்போ இவங்க போட்டிருந்தாங்க இல்லையா, அதுதான் வந்து இவங்களோட ட்ரெடிஷ்னலான ஒரு ட்ரெஸ்ஸு. ஒரு கட்டம் போட்டிருந்தாங்க இல்லையா, இதுதான் வந்து இவங்களோட ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ்ஸு. இது ஒரு கிளானை குறிக்குதுன்றாங்க. அதாவது இதில் சிகப்பு போட்டிருப்பாங்க, இது பச்சை போட்டிருக்குறாங்க, இந்த மாதிரி நிறையா நீங்கள் இந்த பக்கம் பார்க்கலாம். இது எல்லாமே விதவிதமான கிளானு. இதுவே வந்து இந்த கேஸ்லே வந்து 2 கிளானுக்கு நடுவில் இருக்கிற சண்டை தான் இங்கே நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கிளான்னா கிளான் மெக்கன்சி, கிளான் மெக்ரே, இவங்களுக்கெலாம் உள்ள நடந்த சண்டை தான் வந்து இந்த கேசலில் இந்த இடத்துல வந்து அங்கே தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. செம்ம அழகான ஒரு சீனிக்கான ஒரு இடம் இது. நான் ஏற்கனவே சொல்கிறேன் இல்லையா, ஸ்விட்சர்லாண்ட் எல்லாருக்குமே நல்லா தெரியும். பட் ஆனால் வந்து ஸ்காட்லாண்டோட இந்த அழகு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இது வந்து இதை பற்றி கம்மியாக தான் பேசப்படுது அப்படின்னு எனக்கு தோணுது. தண்ணியெல்லாம் வற்றி போய் கீழே இருக்கிற அந்த செடியெல்லாம் தெரியுது. ஆனாலும் எவ்வளோ தண்ணி கிளியராக இருக்குது. இங்கே பார்த்தோன்னா கீழே இருக்கிற கூழாங்கல்லாம் அப்படி தெரியுது. அது கூழாங்கல் தானே, அப்படி தான் தெரியுது. இந்த லொக்கேஷன் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த படம்லாம் இங்கே எடுக்கிறதெல்லாம், அதனால தான் இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கெலாம் நான் வருவேன். நான் எதிர்கூட பார்க்கலைங்க. நான் என் ஸ்லாம் புக்கில் எல்லா இடத்துலையும் ஸ்விட்சர்லாண்ட் வரணும், அப்புறம் இந்த மாதிரிலாம் இடம் பார்க்கணும். நாங்கள் வந்து ஷிலாங் பண்ணும்போது கூட இந்தியன் ஸ்காட்லாண்டு பரவாயில்லையோ நம்ம இங்கேயே வந்துட்டோமே அந்த மாதிரி அதிக பெருசாக நினச்சாலும் இந்தியன் ஸ்காட்லாண்டை பார்த்து எனக்கு ஸ்காட்லாண்டை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கிறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நம்ம லைஃப் எப்படி ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எடுக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா வந்து நம்ம என்னடா அது நம்மளுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, என்ன இந்த வீடியோ பார்க்கும்போது யோசிப்பீங்க, நம்மளாலாம் அங்கே போக முடியலையே. யாருக்கு தெரியும், நீங்கள் ஒரு நாள் இங்கே வந்து கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து நான் இங்கே வந்துட்டேன், இது நான் சொல்கிறது நடந்தது, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு எவ்வளோ வருஷமானாலும் அந்த கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா இது எப்போ வந்து லைஃப் எப்படி மாறும்னு தெரியாது. ஸோ இது ஒரு மோட்டிவேஷனாக கூட எடுத்துக்கோங்க.
ஸோ எனக்கு இங்கே இந்த கேசல் வந்தது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. உள்ளே வந்து ஒன்றும் நிஜமாகவே கிடையாது. நாங்கள் திருப்பி எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் எடின்பரோ கேசல் காட்டினோம். கிட்டத்தட்ட எல்லா கேசலுமே யூகேயில் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ பெருசாக அது உள்ளே ஒன்றும் கிடையாது. இதோட பெரிய அழகே வந்து இதோட அவுட் சைடு அந்த நதிகளோடு இருக்கிற இது பேர் என்ன, லேக்கு, இந்த ஆறுகளோடு இருக்கிற அந்த அழகு தான் வந்து இதோட பெரிய இது. ஸோ இது வந்து ரொம்ப சீனிக் பிளேஸ். ஸ்காட்லாண்ட் வந்தானா இந்த இடத்த மிஸ்ஸே பண்ணாதீங்க. வரீங்கன்னா கண்டிப்பாக பிளான் பண்ணுங்கள். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ டாடா ஃப்ரம் வித்யா பால், விபாஸ் வானவல். Bye-bye.